சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் மிரட்டி 40 லட்சம் பணம் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு பரபரப்பு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சேர்த்து விடுவேன் என்று மிரட்டி ஒரு தொழிலதிபரிடமிருந்து சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை பறித்த வழக்குல காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் ஃபென்ஸ் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய அவர் இருந்த நபர் சீனிவாசன் என்ற 2 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அதாவது இது குறித்து பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த அகில்குமார் என்பவர் தான் தங்க வியாபாரம் மற்றும் ஷேர் மார்க்கெட் தொழில் செய்து வருகிறார். இந்த அகில்குமார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல நேற்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகார்ல இன்ஸ்பெக்டர் புகாரி என்பவர் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தன்னிடம் விசாரணை செய்ததாகவும், அப்போது விசாரணையில இதுல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒரு அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மொட்டை கிருஷ்ணன் என்பவருடைய செல்போன் எண்ணை விசாரித்த போது செல்போன் எண் போலத்தான் அது இருக்கிறது, உன்னுடைய அட்ரஸ்ல தான் அந்த செல்போன் எண் சிம் வாங்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருப்பதாகவும், இதனால உன்னை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட இருப்பதாகவும் கூறி அந்த தொழிலதிபரை மிரட்டி இருக்கிறார் புகாரி. இதுல இந்த நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது என்றால் உடனடியாக 20 லட்சம் ரூபாய் தனக்கு தரப்பட வேண்டும் என இன்ஸ்பெக்டர் புகாரி கூறிய நிலையில 20 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார். பின்னர் தொடர்ந்து பல்வேறு காரணங்களை காட்டி சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை இன்ஸ்பெக்டர் புகாரி தொழிலதிபரிடம் பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் முந்தா நாள் இதே போன்று அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இன்ஸ்பெக்டர் புகாரி. அவருடன் 3 காவலர்கள் சென்றிருக்கிறார்கள். இணை ஆணையரோட உத்தரவின் பேர்ல போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக உன்னுடைய வீட்டுல சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போது எந்த விதமான போதைப் பொருளும் சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அப்போது இந்த வழக்கிலும் போதைப் பொருள் வழக்கிலும் கைது செய்து விடுவேன் என இன்ஸ்பெக்டர் புகாரி அந்த தொழிலதிபரிடம் மிரட்டி சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை அப்போதும் பறித்திருக்கிறார். இதனால தொழிலதிபர் அகில்குமார் என்பவர் இது குறித்து காவல் ஆணையரிடம் ஒரு புகார் ஒன்றை இன்ஸ்பெக்டர் புகாரி மீது கொடுத்திருக்கிறார். புகாரின் பேர்ல தான் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு முதற்கட்டமாக பூக்கடை துணை ஆணையர் கோபி தலைமையிலான போலீசார் இது தொடர்பாக துறை ரீதியான அவரிடம் மற்றும் காவலர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதுல இதுல அவர் பணம் பறித்தது உண்மை என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து சென்னை காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். அதன் பேரில் மீண்டும் அவரிடம் தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்ட போது இன்ஸ்பெக்டர் புகாரி இது போன்று 40 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்ததும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்ததை அடுத்து இன்ஸ்பெக்டர் புகாரி மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக சீனிவாசன் என்பவரையும் போலீசார் கைது செய்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் இந்த காவல் ஆய்வாளர் புகாரிக்கு உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார் சீனிவாசன் என்பவர். இவர் முன்னதாக சீனிவாசன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்துவிட்டு தற்போது அவருடன் நல்ல நட்பு ஏற்பட்டு தொடர்ச்சியாக அவர் கூறக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று மாமூல் உள்ளிட்ட வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய பணம் வாங்குவது உள்ளிட்ட செயல்கள்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்குது. இதன் அடிப்படையில தான் காவல்துறை உயர் அதிகாரிகளோட தனிப்படையில இடம்பெற்றிருந்த தைரியத்துல இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் அதே போன்று சட்டவிரோதமாக செயல்களில் ஈடுபடுவர்கள் மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக புகாரி சொல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் சென்று இந்த சீனிவாசன் என்பவர் தான் பணத்தை பெற்று வந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால அவரது செல்போன் அழைப்புகள், வாட்ஸ்அப் உரையாடுகள் உள்ளிட்டவை ஆய்வு செய்யக்கூடிய பணியானது தொடர்ச்சி நடைபெற்றிருப்பதாகவும் காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் சீனிவாசன் மீது சட்டவிரோத தடுத்தல், அதே போன்று மிரட்டி பணம் பறித்தல், மிரட்டல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.